அனைவருக்கும் வணக்கம். இப்போ 8.19% வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இது பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் நிறைய தலைவர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தனித்து நின்று தமிழகம் முழுக்க 35 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ்லையும் மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிது. இனி எல்லாருமே எல்லா சேனல்களுமே இன்றைக்கி பத்திரிகையாளர்களும் யூடியூபர்களும் சரி நாம் தமிழர் கட்சியை பாராட்டிய வண்ணமும் வாழ்த்திய வண்ணமும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி புகழ்கிற ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் கட்சி யாருக்கும் காசு கொடுக்காம நம்மளோட கொள்கையில் மக்கள் இடத்துல சொல்லி ஒரு அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு கட்சியாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ இது வளர்ந்துருச்சு. இனி எப்படி இந்த தேர்தல் அணுகிறது அப்படிங்கிறது, இவங்க எப்படி நீ ஆட்சி அதிகாரத்தை எப்படி பிடிக்கிறதுங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல, இதை முன்வைக்கிறாங்கல்ல. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவோட எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்துல இப்போ இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படி அணுக போகிறதுங்கிறத எல்லாருமே உற்று நோக்குறாங்க. மீடியா சரி, சேனல், யூடியூபர்ஸ், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நாம் தமிழர் வெறுப்பு கொண்டவங்க, இப்படி பல்வேறுபட்டவர்களும் இன்னைக்கு அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இதை எப்படி பார்க்குறாரு? சீமானே வேட்பாளராக களமிறங்க போறாரா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஆளை விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நிறுத்த போறாரா? இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுது. அது சம்பந்தமாக மீடியாக்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலை முன்னிட்டு மாநாடு நடத்த போகிற சீமான விஜய் அவர்களோட கூட்டணி இருக்கா அப்படிங்கிற பேசு எல்லா சேனலும் எதை எடுத்தாலும் யூடியூப் சீமான் விஜயோட கூட்டணியா, சீமான் விஜயோட கூட்டணியா, இதே கேள்விகளும் எழுப்பப்படுது. நம்ம கருத்துக்களையும் நம்ம கொள்கைகளையும் ஏற்றுக்கிட்டு அண்ணன் தமிழக வெற்றி கழக அண்ணன் விஜய் அவர்கள் வந்தால் கூட்டணி தான். அது எப்படி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகிறது இல்லை. அதை பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்குறோம். அமைஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நம்ம நினச்சி நினைக்கிறோம். அந்த குறிக்கோளோட அண்ணன் விஜய் அவர்களும் இருந்து நம்மளை ஏற்றுக்கிட்டால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் அது வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை இந்த தேர்தல், அதாவது விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலை நம்ம ஒரு சிறப்பான முறைகளை அணுகி ஒரு இடைத்தேர்தலில் முதல் வெற்றியை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. 8% நம்ம ஓட்டை நம்ம குறைச்சிடாமல் ஒரு அதிக வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு புத்தலட்சியமும் ஒரு நம்பிக்கையும் இந்த தமிழக மக்களுக்கும் அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை நம்ம முறையானபடி பயன்படுத்திக்க வேண்டியது இருக்குது. அண்ணன் இதை என்ன மாதிரி ஒரு போக்கில் அதை எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போகிறாருன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து இப்போ திமுக சூப்பாவி அவர்கள் கூட சீமானியிடம் தான் இருந்தாப்புல. நான் ஒரு மறைமுகமாக அவரால் அந்த சிலவங்க ஒருத்தர் வளர்க்குறவங்க அவங்கள கூட வளர்ந்துட்டா ஒரு பொறாம குணம் கூட வரும்ல. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் நிறைய இளைஞர்கள் சொல்லப்போனால் தங்கை காளியம்மா அவர்கள், இடும்பாவனன் கார்த்திகேயன் அவர்கள், இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது இவங்களாம் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பொய்யா சொல்கிறாங்க. அதாவது நல்லதை பாராட்டுற மாதிரி இகழ்ந்து பேசுகிறக்கூடியவங்களும் இருக்காங்க. இவங்களையும் நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூட இப்போ ஒரு யூடியூப்பாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க, கூட்டணி இல்லாமல் இப்போ ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. அதே நேரத்தில் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் இனி வரும் காலங்களில் சீமான் எந்தவித வெற்றியும் பெற முடியாது, நான் அடித்து சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த பழைய ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அவர் பேச வர்றாரு. இப்படி யார் கட்சி தொடங்கி தமிழ் மக்களுக்காக ஒரு முன்னேற்றத்திற்காக தமிழர்கள் கட்சி தொடங்கினாலும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் ஒரு தவறான ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி தான் நம்ம ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மணி அவர்கள் திரும்ப அதை கொண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், விஜய் எக்காரணத்தை கொண்டு சீமானோட கூட்டணிக்கு வரமாட்டாரு, விசிகா அண்ணன் தொழில் திருமணம் அவர்களும் வரமாட்டாரு. அப்படி யாரோடைய கூட்டணியை நாங்கள் எங்கள் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களோட தான் கூட்டணி.
திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு தமிழர்களுக்கான ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறத நாம் தமிழர் கட்சிகளோட கொள்கையே. அதை மீறி திராவிட கட்சிகளோட எப்படி நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சுக்கிறோம், அப்படி ஒரு வெற்றியவும் எங்களுக்கு தேவையில்லைங்கிற நிலைப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இகழ்ந்து பேசினோரா இன்னைக்கு 8% வாக்குகள் வாக்கு சதவீதம் எடுத்தோன்னு இன்னைக்கு எல்லா சேனலும் இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு கட்சியோட பேரை சொல்ல தயங்கினவங்களாம் சீமானவர் கிரேட் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு புகழோட உச்சத்தில் நாம் தமிழர் கட்சி போயிருக்கு. இது ஐயா மணி அவர்களை கவனிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இது இளைஞர்களோட கையில் இருக்குது. ஆட்சி அதிகாரங்கிறது இனி வரக்கூடிய இளைஞர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள்லாம் 70-80 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தானே அதிமுகலையும் திமுகலையும் இருக்காங்க. அவங்களோட வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இன்னைக்கு இளைஞர்களோட நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்க்குறாங்கிற ஒரு சூழலும் இங்கே இருக்குல்ல. அதையும் இன்னைக்கு இளைஞர் வட்டாரத்தில் அண்ணனோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு உண்மையான ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணுங்கிற இளைஞர் சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு கூட்டணிக்கு போய் அப்படி ஒரு வெற்றி எதுக்காக பெறப்போகிறோம், இதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இந்த மணியரசன் ஐயா முன்னாடி நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் நம்ம கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அண்ணன் தலைமையில் வரக்கூடிய கூட்டணியை ஏற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கும். அன்னைக்கு இதே மணி அவர்கள் நம்மளை பாராட்டுவார். நன்றி.